வருவார். அப்போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி. ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஆமென் அல்லேலூயா. எப்படி வருவாரா மனுஷகுமாரன்? தம்முடைய பிதாவின் மகிமையோடு வருவார். தம்முடைய பிதாவினுடைய மகிமை. அல்லேலூயா. பிதாவின் மகிமை குறித்து யாருக்கெல்லாம் தெரியும்? பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? யாராவது சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் என்ன? எங்களுக்கு யாரை பத்தியும் தெரியாது. எங்களை பத்தி எங்களுக்கு தெரியல. சொல்லுங்க. பிதாவினுடைய மகிமை எப்படிப்பட்டது? பிதா எப்படிப்பட்ட தேவனா இருந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல? சொல்லுங்க. யாரும் சொல்ற மாதிரி இல்லையா? எப்படிமா? அக்கினியா இருந்தார். வெரி குட். அக்கினியா இருந்தார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை வேகமாய் நாம் திருப்பிக் கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 25ஆம் வசனம் 26 வாசிங்க. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். எப்படி இருக்கிறாரா? மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உலகத்துல போய் நம்ம எப்படி இருந்தோம்? அவன் கெட்டது செய்யணும், அவனுக்கு கெட்டது செய்வேன். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? எனக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டான், அதனால அவனை மறக்க மாட்டேன், காலம் வச்சுக்கிட்டு அதை நிச்சயமா என்ன பண்ணுவேன்? செய்வேன். அவன் நல்லவனா நல்லவனா இருந்துட்டு போறேன். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவரா? தயவுள்ளவனுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? தயவுள்ளவரா இருக்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ கேட்கிறார். அல்லேலூயா. காயினை பார்த்து கேட்கிறார். நீ நன்மை செய்தா உனக்கு நல்ல மேன்மை இருந்திருக்குமே. அப்போ அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பிதாவாகிய தேவன் தயவுள்ளவர்களுக்கு அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். உத்தமனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உத்தமனாய் இருக்கிறார். உத்தமனுக்கு புனிதனுக்கு புனிதமா இருக்கிறவனுக்கு அவர் புனிதராகும். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க. என்ன அடிச்சாலும் என்ன பண்ணுவாரு? அமைதியா இருப்பார். என்ன செய்தாலும் என்ன பண்ணுவாரு? மன்னிச்சுடுவார். இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் எப்படிப்பட்டது? சொல்லுங்க. வாய்தம் சொல்லுங்க. பேசுங்க. எல்லாம் தூங்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவோட சுபாவம் எப்படிப்பட்டது? ஒரு மன்னிக்க தயப்படுத்து மன்னிக்கிறவராய் இருந்தார். எல்லாவற்றையுமே மன்னித்தார். அல்லேலூயா. கையில என்ன பண்றான்? ஆணி அடிச்சுட்டே இருக்கான். அவனை பார்க்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பார்வை மட்டும் நம்மள ஒருத்தன் பார்க்கட்டுமே. என்னடா என்ன நீ இப்படி பாக்குற? உனக்கு தான் பார்க்க தெரியுமா? எனக்கு 2 கண்ணு இல்லை, எனக்கு 10 கண்ணு இருக்குன்னு எப்படி பார்ப்போம்? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி பார்ப்போம்? ஒரு மனுஷன் நம்மை துக்கப்படுத்துகிறான், நம்ம இருதயத்தை வேதனைப்படுத்துகிறான், அவன் இடத்துல நம்ம பொறுமையா இருக்குமா? எப்படி இருப்போம்? சொல்லுங்க. இங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை ஏன் மன்னிக்கணும்? என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க. அவர் சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்? யாரை இவங்க இப்படி கொலை பண்றாங்க, யாருக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியாம இப்படி செய்யறாங்களே, அவங்கள மன்னின்னு சொல்றதுக்கு அந்த தைரியம் இருக்குதா? வலியும் வேதனையோடு கூட அங்கே அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம். ஆனா பிதா எப்படிப்பட்டவரு? அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரிசுத்தமா இருப்பாயானால் அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற நீதி உனக்கு செய்யப்படும். நீ நீதி உள்ளவனா இருப்பாயானால், அதுதான் சொல்றாரு. கடைசி காலத்துல குமாரன் எப்படி வருவாரா? பிதாவினுடைய முகத்தோடு வருவாராம். பிதாவினுடைய சுபாவங்களோடு வருவார். பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் வருவார். அந்த நேரத்துல அவர்கிட்ட, இயேசுவே உங்களுக்கு என்ன தெரியுமே, உங்களுக்கு தானியாய் வாழ்ந்து என்ன நீங்க இப்படி ரட்சித்தீங்களே, ஆயுசுவான்ல பட்டுங்களே, என்ன கூப்பிட்டீங்களே, எனக்கு இப்படி தரிசனம் கொடுத்தீங்களே, என்ன போஷிச்சீங்களே, என்னை அவமானப்படுத்த விடலையே, நான் தான்
தயவு செய்திருக்கிறியா? இரக்கம் பண்ணியா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இரக்கம் செய்யப்படும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த சுபாவத்துல வரப்போகிறாரா? பிதாவினுடைய மகிமை பொருந்தனவராய் இருக்கிறார். அப்போ பிதா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு அவர் உத்தமராகவும், புனிதனுக்கு அவர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு அதனாலதான் அவர் சொல்றார் கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை 11ல, அநியாயம் செய்கிறவன் என்ன பண்ண? இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை கடைசியா வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டு, ஏன்னா இதை சொல்லிட்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் யாரோட வருகிறது? என்னோட வருகிறது. அல்லேலூயா. பலனோட வருகிறார். பலனோட வருகிறார். கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீதிபதி என்ன பண்ணுவார்? அவங்களுடைய வக்கீல் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு போவார். கடைசியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாரு? என்னென்னலாம் காட்டணும். ஜனங்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த பாதிக்கப்பட்ட உட்கார்ந்து இருப்பான். அப்ப அவனுக்கு தீர்ப்பு சொல்லிடணும். அப்புறம் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பத்திரமா எடுத்துட்டு வந்து அவனுக்கு எல்லாமே அவருக்கு ஆயத்தமா எடுத்து வைப்பாங்களாம். முடிஞ்சு போச்சு, அவனுடைய காரியங்கள் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியா தீர்ப்பு செல்வதால் என்ன ஆயிடுச்சு? அவனுடைய கிரிகளுக்கு ஏற்றப்பெல்லாம் அங்கே நீதிபதி நிமித்தமாய் வருகிறது. அங்க சொல்லிடுறாரு இதுதான் நடக்க போகுது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து வரப்போகிறதான அந்த ரகசிய வருகை அல்ல, பகிரங்கமான அந்த வருகை நாட்களிலே அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறாராம்? பிதாவின் மகிமை பொருந்தவனாய் வருகிறார். அல்லேலூயா. பிதாவின் மகிமை என்பது நம்முடைய நீதிக்கேற்ற, நம்முடைய என்ன கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு சீக்கிரமாய் வரும்படியாக கேட்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்ளுங்க. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கடைசியா ஒரு ட்ரம்பட். 7 சபைகளுக்கும் என்ன சொல்லியாச்சு? எல்லாம் எச்சரிப்பின் சத்தம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது? இப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார் ஆண்டவர். நான் மாத்தி அனுப்பிட்டேன், நீ செய்தியோ செய்யலையோ எனக்கு தெரியாது. நான் எப்படி வந்துட்டேன்? நியாயாதிபதியா வந்துட்டேன். நியாயாதிபதியா நான் வந்துட்டேன். உனக்கு முன்பதாக நான் உனக்கு சொல்லி அனுப்பிட்டேன். இந்த காரியங்களை சரி பண்ணிக்கோ, சீர்படுத்திக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. நான் சீக்கிரமா வரப்போகிறேன். இப்ப என்ன நடக்குது பாருங்க. அந்த 7 எக்காலங்கள் அந்த 7 தூதர்களை கொடுக்கப்பட்டது. 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுடன் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. எக்காலங்கள் கொடுத்த பிறகுதான் அந்த புகையே முன்னாடி ஊத்தப்படுது. அது வரைக்கும் ஒரு சத்துரு உயிரோட தான் இருப்பான். இது எப்ப ஒழிஞ்சு போகும்? இதுக்கு எப்ப ஆண்டவர் நியாயம் செய்வாரு? 5ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது ரத்த சாட்சியம் மறுத்தவர்கள் பரதீசிலே இளைப்பாறி கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிறாங்க, நாங்க ரத்தத்தை சிந்திட்டு இன்னைக்கு வந்து இங்க படுத்திருக்கிறோம், இளைப்பாறுதல் இருக்கிறோம், எப்பொழுது நீர் எங்களுக்காக நீதி செய்வீர் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களை போல இன்னும் அநேகர் வர வேண்டி இருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் இளைப்பாருங்கள் என்று சொல்லி அவர்களை இளைப்பாறுதலுக்குள்ளே அனுப்பிட்டு, இப்ப பாருங்க 7ஆம் முத்திரையில பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது என்றால் 7 எக்காலங்கள் ஏதோ தூதர் இடத்துல கொடுக்கப்பட்ட பிறகு அப்படியே இன்னொரு தூதர் வர வருகிறான். அவன் கையில என்ன இருக்கு? தூப கலசம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நிமிஷம் கூட நீங்க பேசக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் பலத்துல இன்னும் கத்திட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு உட்கார்ந்து நல்ல அழகா வசதியா உட்கார்ந்து ஃபேன் காத்துல ஒரு அல்லேலூயா சொல்ல முடியல. யாருக்கு தொண்டை இருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாயை கடன் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. என்ன அர்த்தம் அப்படி என்றால், அவர் நியாயம் செய்ய போகிறதுக்கு
தம்முடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார்கள், தம் பிள்ளைகள் எவ்வளவெல்லாம் கண்ணீர் வெடித்தவர்கள் விசனப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார், என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த தூப கலசத்தில் இருக்கிற அந்த புகை தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பதாக ஊற்றப்படுகிறது, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஊற்றப்படுகிறது. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பூமியை கொட்டின. இப்ப இதுவரைக்கும் பரிசுத்தமான ஜெபங்களோடு கூட இருக்கப்பட்டதான அந்த பாத்திரம் இப்ப எதனால நிரப்பப்படுகிறது? எத்தனை பேர் வார்த்தை கவனிச்சுட்டே வரீங்க? இப்ப அக்கினியினாலே நிரப்பப்படுகிறதா? கவனிங்க பிரியமானவர்களே, இதுவரைக்கும் உன் தூப கலசம் ஆண்டவர் உனக்கென்று வைக்கப்பட்ட பாத்திரத்திலே உன் கண்ணீர், உன் ஜெபம், உன் அலைச்சல் எல்லாவற்றையும் நிரப்பப்பட்ட அதே பாத்திரம் இப்ப எந்த பாத்திரமா மாறுது? பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி நிரப்பப்படுகிறது, பூமியிலே கொட்டுகிறதுக்காக. கவனிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 5ஆவது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் தீ முழக்கங்களும் மின்னல்களும் பூமியை அதிர்ச்சியும் உண்டாயின. அந்த அக்கினியை கொட்டின உடனே என்ன நடக்குது? பூமியில பயங்கரமான ஒரு சத்தங்கள். சத்தங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. சத்தங்களும் என்னென்ன சத்தங்கள் கேட்டுச்சோ தெரியும். அந்த அக்கினி ஊற்றப்பட்ட உடனே பயங்கரமான சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள், பூமி அதிர்ச்சி. ஒரே நேரத்தில் அந்த அக்கினி கொட்டப்பட்ட உடனே என்னாச்சு? பயங்கரமான ஒரு கிரகிக்க முடியாதபடியான ஒரு போராட்டம் அந்த இடத்துல நடந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்போ நீதி செய்யும்படியாக இப்பொழுதுதான் அந்த 7 எக்காலங்களுடைய தூதர்கள் என்ன பண்ண போறாங்க? ஒவ்வொரு அந்த எக்காலங்களை ஊதும் பொழுது பூமியில என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப என்ன நடக்குது அங்க? 4ஆம் வசனத்துக்கு 5ஆம் வசனத்துக்கு இடையில என்ன நடக்குது? அந்த புகை ஊற்றப்பட்ட உடனே ஆண்டவருடைய கட்டளையின்படிக்கு அங்கே அந்த அந்த கலசத்துல பலிபீடத்தினுடைய அக்கினி அதிலே எடுக்கப்பட்டு பூமியிலே கொட்டப்படுகிறது. 6ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். என்ன பண்ணாங்க? தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம், சீக்கிரமாய் வாங்க. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1060வது பக்கம் 2ல 1 பாருங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. சீயோனிலே என்ன பண்ணுங்க? என்ன ஊதணும்? எக்காலம் ஊதுங்க. தூதர்களோட எக்காலம் வச்சிருக்கான். அது ஊதறதுக்கு முன்னாடி எங்க எக்கால சத்தம் கேட்கப்படணும்? தேவனுடைய ஆலயத்துல எக்காலங்கள் ஊதப்படணும். எக்காலங்கள் ஒண்ணு எச்சரிக்கப்படுகிற ஒரு சத்தம் வெளியே வரணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், எச்சரிப்பின் சத்தம் வெளிப்பட்டு வரணும். நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஜாக்கிரதையாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு, வழிகள் இப்படி இருக்கிறது, உன் வழிகளை மாற்றிக்கொள், உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்திக்கொள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, உன்னை அழைத்த தெய்வம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, உனக்கிட்ட கணக்கு கேட்பார். இது சொல்லும் போது நமக்குள்ள ஒரு பயம் வரும். நீ பிளெஸிங்கா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, இதுதான் வழி. ஆண்டவரை நைஸ் பண்ணிக்கோ, இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? மெத்தனமா இருக்கும். நல்லா கவனிங்க. சரியான ஒரு வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீர்படுத்துகிற ஒரு வார்த்தை கடந்து வர வேண்டும். என் ஆத்துமாவை குளிர பண்ணுகிறது. நல்லதுதான், குளிர பண்ண வேண்டும். அதே சமயத்துல உள்ளான அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதான வார்த்தை பலிபீடத்திலிருந்து கடந்து வர வேண்டுமே. பிரியமானவர்களே, இன்னும் விசுவாசத்தை குறித்து சொல்லுவார்களானா இன்னொரு எந்த சூழ்நிலைகளை இருக்கிறாய்? காலத்தை பார்க்க வேண்டும் என்றால் போனவராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னைக்கு பால் ஒண்ணுகிற குழந்தைகளா இருக்கிற இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உனக்கு விசுவாசத்தை குறித்து சொல்றது? இன்னும் எத்தனை வருஷம் உனக்கு தாலாட்டு பாடுகிறது? சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். இப்படி தேவதூதன் எக்காலம் ஊதுட்டானா ரொம்ப கஷ்டம். தேவதூதன் எக்காலம் ஊதுறானா பயங்கரமான ஒரு அழிவு நாசமும் பூமியிலே விழும். ஆனால் சீயோனிலே என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்க.
ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு இன்னைக்கு. ஒவ்வொரு பலிபீடத்துல பேசுறாரு, என் மகனே வார்த்தைகளை மாத்து. இதெல்லாம் சொல்ல வரல, இதெல்லாம் சொல்ல வரல. என் ஜனங்கிட்ட நான் இதை பேச விரும்புறேன் பேசுறாரு. ஆனா ஊழியக்காரனுக்கு காது கேட்கல. ஊழியக்காரனுக்கு காது கேட்கலப்பா. அதனால சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தா கேளு. காதை உண்டாக்கினவரே சொல்றாரு, காது இருந்தா கேளுன்றாரு. இது ரெண்டும் இங்கதான் ஓட்டிட்டு இருக்கு, எங்க போகுது? ஆனா அவர் சொல்றாரு, நான் சொல்லுகிறதை கேட்கிறதான காது, விருத்த சேதனம் உள்ள காதை நீ உருவாக்கிக்கொள். பலிபீடத்துல இன்னைக்கு ஆவியானவர் கதறாரு, நான் இதை பேச வரலடா, நான் இதை பேச வரல. உன் பாவத்துல உட்கார்ந்திருக்கான். ஒரு சகோதரி கேட்கிறாங்க, என்ன அவன் துணிகரமா மந்திரத்துக்கு போறாங்க, ஆனா ஆலயத்துல வந்து உட்கார்றாங்க. எப்படி கேட்கிறேன்னா சொன்னேன், அங்க உனக்கு சத்தம் கேட்கல, உன் பலிபீடத்துல இருந்து வரல, உன் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை வரல, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல, கொடுத்தாதானே உனக்கு பயம் வரும். நீங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு ஆண்டவர். நீங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு. அவர் மன்னிக்க தயை பெருத்து வைத்திருக்கிறார். அவர் மன்னிப்பார், அவர் மன்னிப்பார். இயேசு சிலுவை நோக்கி பாருங்க, மன்னிப்பார், 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 மன்னிப்பார் தான். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது, ஐயோ நித்திய நித்திய காலமா இந்த ஆத்துமாவானது அழிவிலும் எப்படி இருக்குமா? மலிவு. அதாவது பாத்தீங்கன்னா நரகத்தினுடைய வேதனை எப்படின்னா, அந்த சதையெல்லாம் அப்படியே பிச்சு அப்படியே கொட்டுமா, மறுபடியும் அந்த சதைகள் சேருமா, மறுபடியும் கொட்டுமா. அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன பண்ண, புழு வருமா. இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்க கண்ணத்து வழியா போய் அந்த பக்கமா புழு வருமா, இந்த மூக்குல போய் அந்த பக்கம் வரும், இந்த கண்கள்ல போய் இந்த கண்கள்ல வரும். அப்போ உனக்கு உணர்வுகள் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். பிரியமான ஆத்துமாவே, தேவனுடைய ஆத்துமாவே, மரணத்துக்கு பிறகு உன் ஆத்துமால உயிர் இருக்கும், உயிர் இருக்கும். அந்த வேதனை உன்னால கிரகிக்க முடியாது. தீப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், அதுபோல உன் சரீரம் மாற. உனக்கு தோலே இருக்காது, அங்க பாதுகாப்பே கிடையாது, தோல் கிடையாது, ஆனா சதைகள் இருக்கும். ஆத்துமாவுக்கு சதைகள் இருக்கும். அந்த வேதனையை நீ உணர்வாய், அந்த வேதனையை நீ உணர்வாய். பூமியில் என்ன கிரியைகளை செய்தால் அதே பலனை நீ அடைந்து கொள்ளுவாய். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கார், சீயோனிலே எக்கால ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்துல. இந்த பர்வதத்துல என்ன சத்தம் கேட்கணும்? இந்த பரிசுத்த பர்வதத்துல என்ன சத்தம் கேட்கணும்? ஒரு தாலாட்ட சத்தம் கேட்டுச்சுன்னா அங்க உட்காருவியா? சொல்லி இருக்கிற இது மேல ஏறிக்கினால உன் வாயில இருந்து வார்த்தை எப்படி வரணும் சொல்லுங்க? இந்த பலிபீடத்துல எப்படி வரணும் வார்த்தை? எச்சரிப்பின் சத்தம் வரணும். என் பிள்ளை கலங்கி போய் உட்கார்ந்துருக்கா, ஏன்? இந்த கலக்கத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப மயக்கமா இருக்குங்க. அப்படியா? என்ன மயக்கமா இருக்கு? என் உடம்புல என்ன இருக்குன்னு தெரியுமா? டாக்டருக்கு தெரியாது. போ பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வா. ஃபுல் பிளட் டெஸ்ட் எடு, 1700 ரூபாய் எடு. எல்லாத்துக்கும் லிவருக்கு தனியா எல்லாம் அந்த ரத்தத்துல பிரிச்சு 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 எடுத்துதான். அவ்வளவுதான். அதை பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும், பார்த்தாதான் அவர்களுக்கு தெரியும். தெரியாதே. ஆனா என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த பரிசுத்த பர்வத, இந்த பர்வதத்திலிருந்து உனக்கு அந்த எச்சரிப்பின் சத்தம் வரவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, தேசத்தின் குடிகள் எல்லாம் என்ன பண்ண, அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்னப்பா வசனத்தை பார்த்து சொல்லுங்க. தேசத்தின் குடிகள் எல்லாம், யோவேல் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2வது பகுதியில வாசிங்க. சொல்ற தத்தளிக்க கடவர்கள். இந்த சத்தத்தை கேட்டு நீ தத்தளிக்கணும், தத்தளிக்கணும். என்ன தத்தளிக்கணும்னா, ஐயோ நான் இப்ப படுற பாடு, இந்த பாடு பரலோகத்துக்குரிய பாடு இல்ல, இந்த பாடு என் குடும்பத்துல வந்த வேலை, இது நான் செய்த தவறு, இது நான் செய்த காரியம், என் பிள்ளைகள் செய்த காரியம், என் கணவன் செய்த காரியம், இதை ரெக்டிஃபை பண்ணிக்கணுமே, இதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமே, என் தத்தளிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தத்தளிக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஜாலியா நீங்க நல்லா பேசுறீங்க. எப்படி இந்த செய்தி எப்படி இருந்தா நல்லா இருந்தது, என்ன பேசுனாங்க தெரியாது, வசனமே மறந்து போயிடலாம். நீங்க ஐயா கேட்டாரு என்ன வசனம் பேசினாங்கன்னா தெரியல நமக்கு. ஏன்னா நம்ம அதை அடுத்து என்ன பண்றது இல்லை, தியானிக்கிறது இல்லை. அங்க கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கதான் செய்யும். நானே இப்ப எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆசீர்வதிக்கிறோம், வாருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், வாருங்கள். கர்த்தர் உங்களை சேகிக்கிறார், உள்ளே வாருங்கள். இங்க கூட தான் வருவான், 10,000 பேர் வருவான். கீழே லைன்ல எல்லாம் உட்காருவான், என்ன வெளியே நிற்பான், ரோட்ல நிற்பான். நான் இன்னொரு டிவி போட்டு வெளியே உட்கார வைக்கணும். இந்த
பர்வதத்தை எதற்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், நான் என் ஜனங்களோடு பேசணும். இது நீ பேசுற வார்த்தையை உட்கார்ந்து கேட்கக்கூடாது. ஊர்க்கதை பேசுற இடம் கிடையாது. இன்னொரு மனுஷனை குறித்து பேசுற இடம் கிடையாது. இன்னொரு தலைவர்களை குறித்து பேசுகிற இடம் கிடையாது. என்னை குறித்து பேசுகிற இடம் கிடையாது. இது நான் என் ஜனங்களோடு கூட இடைப்படுகிறதான இடம். சீனாய் மலைக்கு கீழே பிள்ளைகள் எல்லாம் வர சொல்ல, நான் பேசலாம் அப்படின்றார் ஆண்டவர். சத்தத்தை கேட்டு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். மோசே இடத்துல சொல்ற, மோசே நீயே ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்டு வந்திருப்பா, சத்தத்தை கேட்க முடியலப்பா எங்களால் அப்படின்னு. அவ்வளவு பரிசுத்தம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு. பிரியமானவர்களே, அங்கு சொல்லப்படுது, ஏனெனில் நீ தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடைசி நாட்களே வந்திருக்கு. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. அது எப்படி இருக்கிறது? சமீபமாயிருக்கிறது. அது சாதாரண நாள் இல்லை, அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடியற் கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதில்லை, இனி தலைமுறை தலைமுறைக்கு வரும் வருஷங்களில் உண்டாவது இல்லை. இதெல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அவர் சொல்லுகிறாரு. அந்த தூப கலசத்தை எடுத்து அவர் ஊற்றும் பொழுது அங்கே பயங்கரமான ஒரு சத்தங்கள் கேட்கிறது. இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம் வாங்க, ஒரு வசனத்தை வாசி படிக்கிற 6ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாங்க. 7 எக்காளங்களுடைய 7 தூதர்கள் அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இப்ப எக்காளங்கள் ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த நெருப்ப கொட்ட உடனே இந்த 7 பேரும் ரெடி ஆகி நிற்கிறான். இங்க நான் ஒழுங்கா உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தை நீ கொடுக்கலனா கவனிக்கணும். இங்க வருகிற சத்தம் உன்னை எச்சரிக்கப்படவில்லை என்றால், இந்த பலிபீடத்தை சரிவர நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காம நான் என் இஷ்டத்துக்கு பேசிட்டேன், இன்னுமா உங்களுக்கு எல்லாமே சொல்லணும். யாராவது போன வருஷம் தான் ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குங்க பார்ப்போம். சொல்லுங்க, போன வருஷம் தாங்க ஆண்டவரே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி. எத்தனை பேர் 10 வருஷம் ஆச்சு? 10 வருஷத்துக்கு மேல இருக்கவங்க கை தூக்குங்க. 10 வருஷத்துக்கு மேல தேவனை தெரிந்து கொண்டு கையில தூக்குங்க. ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். 15 வருஷம், 20 வருஷம். இன்னும் உனக்கு விசுவாசத்தை பத்தி சொல்லணுமா? இன்னும் உனக்கு வழிகளை சொல்லித் தர வேண்டுமா? எச்சரிப்பின் சத்தம் எடுக்கிற பலிபீடம் இது. உன் ஆத்துமாவை சீர்படி, உனக்கு அதுக்கு தான் ஜீவனை கொடுத்தேன். பாதாளத்துல விழுந்திருக்க வேண்டிய இந்நேரம் நீ அலறிக் கொண்டிருப்பாய். அந்த அலறுதல் சத்தத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நீ உயிரோடு இன்னைக்கு பூமியில வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் நிமித்தம் அநேகர் என்னை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த நரகத்துக்கு போகிற ஜனங்கள் ரட்சிப்படைந்து என்னை தேடி வரும்படியாக அல்லவா உன்னை அழைத்தேன். அப்போ பாருங்க, இந்த தூதன் என்ன பண்ண போறான் பாருங்க. அந்த ஒரு வசனத்தை வாசிங்கப்பா. 7ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று. பசுப்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி. கொஞ்சம் கண்ண மூடி அப்படி ஒரு மழை பெய்தா என்ன நடக்கும்ன்றதை யோசனை பண்ணி பாருங்க. ரத்தம் கலந்த கல்மழை, அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டு, அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிடுச்சு. என்ன ஆச்சு? முதல்ல ஆக்சிஜனை எடுக்கிறாரு. முதல்ல மரங்கள், நீ என்னடே அதான் சொல்றாங்க, இதெல்லாம் வரதுக்கு நாங்க எல்லா மரங்களையும் வெட்டிடணும் சொல்லி நீங்க மரங்களே இல்லை நிறைய இடங்கள். சுவாசத்துக்கு முக்கியமானது. ரத்தம் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆக்சிஜன் வேணும். போய் ஜன்னலாண்டு தான் நிற்பேன் நான். அந்த மரக்காற்று கொஞ்சம் அப்படி பட்டுச்சுன்னா அந்த சுவாசத்துக்கு இனிமையா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், முதல்ல நம்ம மூச்சு விடுறதுக்கு எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறார் தெரியுமா ஆண்டவர். மரங்கள் ஆக்சிஜன் கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். நம்ம எதை விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விடுறோம். நம்ம வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடு. அதை மரங்கள் உள் வாங்கி கொண்டு அந்த மரங்கள்ல இருந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. ஆக்சிஜன் முதல்ல எதை அழைக்கிறார் பாத்தீங்களா? உன் சுவாசம் எடுக்கிறதான முக்கியமான காரியங்கள் 1/3 தேவன் அங்கே சேதப்படுத்தும்படிக்கு அங்கே அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுக்குது. இது எப்படி தெரியுமா? பயங்கரமான டார்ச்சர். சாதாரணமான ஒரு வேதனையான சூழ்நிலைகள் இதை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறது. இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, இந்த அக்கடியெல்லாம் உடம்புல விழுந்து துடிச்சு சாகிறது. இதுக்கப்புறமும் இருக்கே, உள்ளான ஒரு ஆத்மா இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழங்கால் படியிடுங்கள். இந்த செய்திகள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரங்களும் உங்களுக்கு கேட்கும். இது சமாதானம் பேசுகிற காலங்கள் அல்ல. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கு.
அவர் சொன்னதான அடையாளங்கள் எல்லா இடங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. திருவிருந்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாகிய உன்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க மாட்டாயா? இந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க மாட்டாயா? உலகம் மாய் என்று சொல்லி இருக்கிறேன். உலகம் மாய் என்று சொல்லி எல்லாம் அழிந்து போகும், ஒரு நாள் அழிந்து போகும். நீ பார்க்கிறவர்கள் எல்லாம் அழிந்து போகும், நீ பார்க்கிறவர்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். அழியாமையிலிருந்து நீ அழிந்து போக கூடாது என்று ஆண்டவர் உன்னை காப்பாற்றி மேல வைத்திருக்கிறார் பூமியின் மேல. எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்த சாக்கியத்தை இழந்து மரணத்துக்குள்ளா இருக்கிறார்கள். ஜனவரி மாசத்துல உயிரோடு இருந்தவங்க இப்ப இல்லை. அநேகர் இன்னைக்கு பாதாளத்தில் அலறி கொண்டு இருக்கிறார். யாருக்கு ஒரு சரியான ஒரு நிச்சயம் இருக்கும், கர்த்தர் வந்தார்னா நான் இன்னைக்கு போயிடும் அவர் கூட என்று சொல்லுகிற அந்த நிச்சயம் இருக்கும். உன்னை சீர்படுத்திக் கொள்ளும்படி அல்லவா தேவன் இது ஒரு காலங்களையும் நேரங்களையும் உனக்கு சமயங்களையும் உண்டாக்கி கொடுத்திருக்காரு. எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு பரலோகத்தை தேவை கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புப்படுத்தீங்களா? இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. நீ கலந்த அந்த மனவாட்டி சபையில எப்பொழுது எங்களுக்கு ஏற்ற வார்த்தை கலந்துனா இன்னைக்கு நீங்க எதை விரும்புறீங்க தெரியுமா? எனக்கு விசுவாசத்தை பத்தி பேசணும். இதுக்காக ஐயாவுடைய வார்த்தை நல்லா இருக்கு, உனக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுகிறபடினால விசுவாசத்தை உனக்கு தூண்டி விட வேண்டிய நாட்கள் ஆயிடுது. எப்பா நீ போதகரா இருக்கணும்பா. நீ 10 வருஷம் ஆயிடுச்சுப்பா. நீ 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற விசுவாசி. உனக்கு இன்னும் உன் பேரையே விசுவாசின்னு கூப்பிடுறாரு. நீ விசுவாசத்தை எனக்கு நீங்க தூண்டி விடணும்னு சொன்னா நான் எங்க போய் சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளையே தயவு செய்து மனம் திரும்பு, தயவு செய்து மனம் திரும்பு. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு தான் அந்த விசுவாச வார்த்தை இயேசுவை காட்டி கொடுக்கணும். எத்தனை பேர் காது கேட்குது? எத்தனை பேர் காது கேட்குது? விசுவாசியும் உனக்கு முத்திரை போட்டு உன்னை பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்து உன்னை கழுவி கூட்டிட்டு வந்து விளையாட பெற்ற அபிஷேகத்தை உன் தலை மேல வச்சு அபிஷேகங்களோடு கூட வரங்களையும் உன் மேல வச்சிருக்கிறாரே. அந்த வரங்கள் உனக்குள்ள இருக்கிறத நீ உணர்றியா? பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கிறத நீ உணர்றியா? அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீ செவி பார்க்கிறியா? எனக்கு இல்லையே. பரிசுத்தாவி பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவன் செய்கிறார் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாய்களை திறங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. ரகசிய வழிகளை என்னையோட ஆண்டவரை தீவிரத்தையோட காத்திருக்கிற மனமாட்டியை போல ஆண்டவரை நாங்கள் புறப்பட்டு செல்ல வர வேண்டுமே. எல்லாரும் கேளுங்க, கேளுங்க, தேவ சமூகத்துல கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. தெய்வமே எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஓ அது நல்ல சமாதானமான நாள் இல்ல, நேரம் வருகை மிக சமீபமா இருக்கு. அவர் சொல்லிட்டாரு எச்சரிப்பின் சத்தத்தை தான் கொடுக்கணும். பரிசுத்த பர்வத்துல எச்சரிப்பின் சத்தத்தை இடுங்க. பரிசுத்த பர்வத்துல எச்சரிப்பின் சத்தத்தை இடுங்க. விக்கிர ஆராதனை இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் விசுவாசத்தை குறித்து சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ என் பரிசுத்த பர்வத்துல எச்சரிப்பின் சத்தம் எக்காலம் ஊதப்படணும். ஆனால் பாருங்க, பலிபீடத்துல எக்காலம் வரும்பொழுது நீ கேட்கவில்லை என்றால் தேவதூதருடைய பலிபீடத்தின் எக்காலங்களில் வருகிற அக்கினி மூளையை கொட்டப்பட்டு எல்லாவற்றையும் சேதப்படுத்துகிற நாள் வருகிறது. நிச்சயமா நடக்கும்பா, நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் வருவார். நம்ம எதிர்பார்த்தோமா? கொள்ளை நோயினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள். தேசம் முழுவதுமாய் கூட பிடநாற்றும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிச்சு. ஒருத்த மரணிச்சு போயிட்டானா அதுக்கு துக்கம் கொண்டாடுவாங்க. அன்னைக்கு மாலையில சாப்பாடு செய்வாங்க. இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காருங்க. இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுல ஆகாரம் கொடுப்பாங்க. அழுகுறவங்களுக்கு தண்ணி சொம்புல கொடுப்பாங்க. அந்த பிணத்தின் மேல விழுந்து அழுவாங்க. எதுவுமே நடக்கல. கொள்ளை நோய் வந்த பொழுது எல்லாம் யாரும் தொடக்கூடாது. ஜேசிபியில எடுத்துட்டு போய் அந்த பிணத்தை எல்லாம் போட்டாங்க. கையில கூட தொடல. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறிச்சு. நீங்க உணரலையா? உணரலையா? இன்னும் நீங்க உபவாச நாளுக்கு வராம இருக்கிறீங்களே. வெள்ளிக்கிழமை பிரேயர்ல ஜனங்களை காணுமே. வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல வரலாமே. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய ஏதோ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் அவருடைய ஆவிக்குரிய பூரணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் வரமாட்டீங்களே. உங்களுக்கு ஒரு ஆலயத்தை வச்சு அந்த வரமாட்டீங்களே. தேவ ஜனமே கர்த்தர் ஒரு காலத்துல வாசலை வைத்திருக்கிறாரே. ஓ தீனமனத்தியான உருவியான சுந்தரமலையை ஆக்கிறவனவா, பரிசுத்தாவியுடைய கடமை அதுதான். ஆவியானவருடைய கடமை அதுதான். நிறைவேறி வருகிறது.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர். உங்களை ஊற்றப்பட்ட அபிஷேகம் எவ்வளவு விலையேற பெற்றது. அந்த அபிஷேகத்தோட வரங்கள் இருக்கு மகளே. அந்த அபிஷேகத்தோட கூட வரங்கள் இருக்கிறது. எல்லாரும் நெடுமுழங்கள் படிட்டு பரலோகத்தின் நேராய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்க மேல் வைத்த அபிஷேகம், நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு விலையேற பெற்றது ஆண்டவரே. திருவிருந்துக்காக எங்களை அழைத்து வந்த தெய்வம் எவ்வளவு விலையேற பெற்ற காரியம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை பார்த்து பேசுகிற ஜனங்கள் பேசட்டும். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாள் பூரணப்படத்தக்கதாக, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, காலத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. போதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அனைவருக்கும் சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைகளை நாங்கள் மாறணும். மாற்ற கலந்து எவ்வளவு சாட்சிகளை கேட்டோம். சாட்சிகளை கேட்டீங்களே, எவ்வளவு சாட்சிகள் கேட்டீங்க. ஒரு பெயர் கிறிஸ்தவனா இருந்தா எப்படி, அதுக்கப்புறம் எப்படி வெளிப்பட்டது? ஐயா நல்ல சாட்சி சொன்னாங்க, அருமையான சாட்சி. அப்ப உனக்குள்ள வல்லமை இருக்கு. உன்னை அப்படிதான் பயன்படுத்த விரும்புகிறாரு. நீ இன்னும் கட்டுகளோடு இருக்கும்படி இல்ல மகளே. எல்லாம் ஜெபிக்க போறேன். என்னோட சேர்ந்து ஜெபிங்க. விளையாட பெற்றவா மகளே. சொல்லி ஆயத்தமா இருந்தவர்களை கல்யாண வீட்டுக்குள்ள சேர்த்து கொள்வதோடு சேர்த்து அந்த கதவு மூடப்படும். ஆண்டவரை எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்ல முடியாதுப்பா. இப்பயே நீங்க ஆண்டவரோட பேசுங்க, அதோட பேசுங்க, அதோட பேசுங்க. சர்வலோக நியாயாதிபதியாய் வரப்போகிறீர்கள். இந்த வார்த்தைக்குத்தான் நாங்க இந்த சபைக்கு ஓடி வரோம். இந்த வார்த்தைக்குத்தான் இந்த சபைக்கு நாங்க வருகிறோம். ஹalleluya. சொல்ல மாட்டாரு சாட்சியா நிற்கிறோம். இந்த பலிபீடத்துல வரும்போது அவருக்கு சொல்ற சத்தத்தை கேட்டுதான் நான் சொல்றேன். நான் இந்த மனிதனுக்கு வரலப்பா, நான் இந்த மனிதனுக்கு வரல, நீ போக பேசணும்னு சொல்லுவார். அவ்வளவுதான். இதுதான் ஒரு உண்மையான வார்த்தை. நீ போக பேசுற அவ்வளவுதான். நீ போய் வாயத்தர, நான் பேசணும் அவ்வளவுதான். நீ பேசக்கூடாது, அதுதான் சொல்லுவாரு. இந்த 11 வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பேசுறாரு. பலிபீடத்தில் வரவா ஒரு சிலர் நியாயம் தீர்ப்பார்கள். எச்சரிப்பின் சத்தம் சொல்லுங்க. பக்கத்துல விசுவாசம் முடிச்சு சொல்லுங்க. ஆண்டவரை நம்பிக்கை வச்சு பிள்ளைகளை ஜனங்களை ஆலயத்தை கொண்டு வாங்க. தெரியாமானவர்களே, கொண்டு வாங்க. அது உங்களுடைய கடமை. கர்த்தர் ஒருத்தரை கேட்பாரு. இவங்களே 20 வருஷம் வரை ஒரு பிள்ளைய கூட ஆயத்தப்படுத்தலையா? ஒண்ணு கூட நீ எனக்கா செய்யலையா? ஒரு பிள்ளைய கூட உள்ள கொண்டு வரலையான்னு கேட்பாரு. தலை குடிஞ்சு நிறுத்தாதீங்கப்பா. ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, கர்த்தரை குறித்து சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை ஜெபம் நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மகிமையை நடத்துவார். சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படுது. வாங்க, அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய காணிக்கை நேரம். கர்த்தருக்காக காணிக்கை விதைப்போம். உற்சாகத்தோடு நம்ம கர்த்தருக்கு காணிக்கை விதைப்போம். உற்சாகத்தோடு இல்ல,
உற்சாகமாய் தேவனுக்கு விதைப்போம். நம்ம திறக்கிறதான அள்ளி வளரமாக ஜெபிப்பார்கள். எங்கே மாவ ஐயோ ஒரு பாட்டு பாடுறீங்களே வாங்க. சரி, அப்புறம் நம்ம வந்து ஒரு பாட்டு பாடுவோம்.